மொத்த பொருணையிலையுமே இப்படி ஒரு அற்புதமான இடத்த வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பொருணை இயற்கை அழகு மாறாமல் ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் திருப்படை மருதூர். இந்த இடம் ஏன் இவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த ரம்மியத்திற்கு ஒரு தனி மனிதன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த, விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இங்கே ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கிறார். அந்த காடு இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மொத்த ஊர்லேயும் ஒரு சாக்கு மண்ணு கூட வெளியில் போனதில்லை. ஆற்று மணல் இங்கே கமர்ஷியல் பண்ணப்படலை. அதன் விளைவாக 30-40 வருஷம் முன்னாடி எப்படி எல்லா இடத்துலையும் பொருணை ஆறு இருந்துச்சோ அந்த மாதிரி இன்னும் பழமை மாறாமல் பொலிவோடு இருக்குதுங்க. இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள்னு சொல்லி மொத்த ஊரே முழு உயிர்ப்பு சூழலில் இருக்குன்னா அது திருப்படை மருதூர் தான். இப்படிப்பட்ட ஒரு காட்டை உருவாக்கின அந்த தனிநபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் மிஸ்டர் நாரும்புநாதன். நாரும்புநாதன் ஐயா வந்து அவரோட சொந்த கிராமமாகிய திருப்படை மருதூரில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டு காலங்களாக மரங்களை மட்டுமே நட்டு வளர்க்குறத தன்னோட வாழ்நாள் கடமையாக அதை பண்ணிகிட்ருக்காரு. உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் நம்ம திருப்படை மருதூர் மண்ணை சார்ந்த திரு ரத்தினவேல் பாண்டியன் ஐயா. அவங்களோட வளர்ப்பு தான் நாரும்புநாதன் ஐயான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கொடுத்த தைரியமும் அந்த தன்னம்பிக்கையும் இந்த ஐயாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டையே உருவாக்க வச்சிருக்கு. ஆரம்ப காலத்தில் என்னெல்லாம் மிரட்டியிருப்பாங்க அப்படின்னா, மணலை திருடக்கூடிய மணல் மாஃபியா, பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் மணல் அள்ளிட்டோம், இந்த ஊரில் மட்டும் மணல் அள்ள முடியல, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, எங்களோட குறியே நீ தான் அப்படின்னு சொல்லி அவரை குறி வைக்கும் போதும் சரி, சுற்றத்தாரால் ஒதுக்கப்படும் போதும் சரி, ஐயா வந்து எதுக்குமே கலங்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு ரொம்ப சாதாரண நிலையில் அவர் இந்த ஊரில் 10,000 மரங்களுக்கும் மேலே ஒரு பெரிய சோலைக்காடே உருவாக்கியிருக்காரு. ஆற்றங்கரை சோலைக்காடுகள் அப்படின்னு இருக்குதுன்னா திருப்படை மருதூரில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஐயா வளர்த்த மரங்கள் மட்டும்தான். இப்படி ஒரு சாதனையாளர் வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை. அது தெரியாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறார். அவர் வந்து இன்னும் தன்னை யாரும் பாராட்டலை, தனக்கு விருது வழங்கலை, இந்த மாதிரி இல்லை, தான் வந்து கவனிக்கப்படலைன்ற எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் தொடர்ந்து ஐயா பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு தனி மனிதன் நினைத்தால் என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். மனிதனால் இயற்கை அழிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்ற அந்த கோட்பாட்டை அப்படியே மாற்றி இயற்கையை பாதுகாக்கிறதும் மனிதனால் முடியும் அப்படின்ற நிரூபித்தவர் தான் நம்ம நாரும்புநாதன் ஐயா. வணக்கம், என் பேர் நாரம்பு. இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்ததில் 4 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய காட்டை உருவாக்கியிருக்கிறீங்க. ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு மரம் வளர்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம் என்ன? மரம் வளர்க்கறதுக்கு காரணம்னு என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு குழந்தைகள் கிடையாது. எங்கள் அம்மா வந்து ஒரு அரச மரத்தை 5 மரத்தை வந்து அந்த ஒரு இடத்துல வச்சு உருவாக்கியிருக்காங்க. அந்த உருவாக்கி இன்றைக்கி மரமாக்கிட்டாங்க. பிறகு தான் நாங்கள் ஒரு 5 பேர் பிறந்தோம். 5 பேர் பிறந்தால் 4 பேர் பொம்பளை பிள்ளைகள், நான் ஒரு ஆம்பளை. எனக்கு என்னென்னு தெரியல, அந்த மரம் வளர்க்கணுங்கிற ஒரு இது வந்து அந்த இதனால தான் எனக்கு வந்துருக்குங்கிற ஒரு இது இருக்குது. மித்த ஊரில் யாருமே இது இல்லை. இங்கே வந்து ஜட்ஜஸ் ஐயா வந்து இந்த மரம் வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டா கூப்பிட்டு மரம் வளர்த்துடலாமா, நாங்கள் மணலில் யாராலையும் மரம் வளர்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. நான் இப்போ சின்ன பையன் தான், நான் வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு. எத்தனை வயசுலேருந்து நீங்கள் மரம் வைக்க ஆரம்பிச்சிங்க? நான் 24-25 வயசுக்குள்ளேயே மரம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். மரம் வளர்ப்பதற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணினாங்க? சப்போர்ட்டு ஜட்ஜ் ஐயா, ரத்தினவேல் பாண்டிய ஐயா, அவங்க தான் இந்த மரம் வளர்த்து அவனும் ஊரில் வளர்த்தவனும். இந்த மரம் வளர்க்கலை அப்படின்னா நம்ம மணலை கலவன்றாங்க, நம்ம ஊர் அழிஞ்சு போவோம். அதேமாதிரி கோயிலும் வம்பா போயிடும், ஆறு எங்கனைக்கு மாறும்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம மரத்தை வளர்த்து காட்டணும் அப்படிங்கிறத டிஎஃப்ஓ, கன்சல்டர், இந்த கலெக்டர் எல்லாத்தையும் வர சொல்லி எங்கள் ஊர்லேருந்து மணலை பாதுகாக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா ஃபாரஸ்ட் உருவாக்கிட்டா மணலை பாதுகாத்துடலாம் அப்படின்னாங்க. இந்த மரத்தை வளர்க்குறது யார் அப்படின்னு ஊரில் எல்லாருமே கூப்பிட்டு அன்றைக்கி பேசினாங்க. யாருமே வர மாட்டாங்க. நம்ம சும்மா வேடிக்கை தான் பார்க்க போனேன். வேடிக்கை பார்க்க போன இடத்துல ஒருத்தருமே முடியாது அப்படின்னாங்களா, நான் அதை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நான் மரம் வளர்க்கல எதிர்ப்பு நிறைய இருந்துச்சு. அந்த இதுலேயுமே நான் இது பண்ணலை. நான் வீட்டுக்குன்னு எதுவுமே செஞ்சது கிடையாது. இந்த மரங்களே இருந்து இந்த மரத்தை வளர்த்தேன். மரம் வளர்க்கறதுக்கு எதிர்ப்பு வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரியான எதிர்ப்புகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஆடு மேய்க்குவாங்க, மாடு இடத்துல மணல் எல்லக்கூடியவங்க, இந்த இடத்துல வர வயக்காட்டுக்காரங்க வந்து இந்த இடத்துல மரம் போட்டால் எங்கள் வயக்காட்டுக்குள்ளே தண்ணி ஏறிடும் அப்படிங்கலாம் இது பண்ணாங்க. அதெல்லாம் மீறி தான் கண்ணு போட்டேன்.
ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடு வளர்ந்து எங்களுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு வழி இல்லை, ஆற்றுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டுபிட்டா நாங்கள் ஆடு எப்படி மேய்க்கிறது, மாடு எப்படி மேய்க்கிறது அப்படின்னு இது பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு 10 பேர் 10 ஆடு வச்சுருந்தவங்க வந்து இன்றைக்கி 50 ஆடு வச்சுருக்காங்க. ஓகே. இன்றைக்கி வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மரம் இருக்குன்னு. சரிங்க ஐயா. அப்புறம் வேறு என்ன மாதிரியான அச்சுறுத்தலுக்கு உங்களுக்கு இருந்துச்சு? மணல், இடத்துல மிரட்டல் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே நான் வந்து ஜட்ஜையாக இருந்து போய் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் துணிஞ்சு நின்றுட்டேன். மிரட்டல்லாம் என்ன மாதிரி மிரட்டினாங்க உங்களை? மிரட்டினாங்க, நீ மரத்தை போடக்கூடாது, இங்கே வரக்கூடாது, நீ இந்த இடத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கலாம் மிரட்டினாங்க. மீறி வந்தால் ஆளை இல்லாமல் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மிரட்டி தான் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஜட்ஜையாக நமக்கு வந்து தனி தைரியத்தை விட்டாங்க. நான் அந்த தைரியத்தில் தான் இன்னும் வரைக்கும் இது உங்களால் உருவாக்கப்பட்ட காடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரைக்கும் பொருணை நதியில் திருப்படை மருதூரில் பறந்து விரிந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 மரங்களுக்கு மேலே நீங்கள் வந்து நட்டு வச்சு வளர்த்துட்டீங்க. இப்போவும் நீங்கள் நட்ட மரங்கள்லேருந்து இன்னும் நிறைய மரங்கள், கிளை மரங்கள், அதுலேருந்து விதை விழுந்து நிறைய மரங்கள், எண்ணில் அடங்கா மரங்கள் வளர்ந்துருக்குது. இந்த சமயத்திலையும் உங்களுக்கு மரம் வைக்கணும்னு ஆர்வம் இருக்குதா? கண்டிப்பாக எங்கள் ஊரில் இடம் இல்லை. இடம் இருந்தால் இன்னும் மரம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நான் இந்த நவா மரங்கள்லாம் ஒரு 500 மரம் அன்றைக்கி இந்த பிள்ளைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா ஒரு சந்தோஷமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஓடி பறக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு அது ஒரு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டம் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். இப்போ நம்ம வச்சுக்க போய் தானே இவ்வளோ பிள்ளைகளும் நம்ம இடத்துலையே சாப்பிடுது அப்படிங்கிற ஒரு எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு நல்ல சந்தோஷம். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு மன நிறைவை தருது? மன நிறைவுனா அது சொல்லவே முடியாது. என் உயிரை இங்கே இருக்கிற மாதிரி. மொத்த உயிரும் ஆன்மாவும் இங்கேயே இருக்குது. சரிங்க ஐயா. ஐயா, இந்த ஊரில் நீங்கள் வளர்த்த இந்த காட்டில் என்ன வகையான விலங்குகள்லாம் இப்போ இருக்குதுங்க ஐயா? இங்கே வந்து காட்டு பன்றி இருக்குது, உடும்பு இருக்குது, மரநாய், இந்த 3 தான் இருக்குது. பறவை இனங்கள் நீங்கள் என்னெல்லாம் இங்கே பறவைகள் வந்து செங்கல் நரை, கூலக்கடா, அடுத்தால ஒயிட் ஐபிஸ், அடுத்தால குக்கிலேயே 2-3 ரகம் இருக்குது. இதெல்லாம் இங்கே தான் தங்குது. இது இனப்பெருக்கத்துக்காண்டி இங்கே வருது. அடுத்தால வௌவால் மட்டும் இங்கே இருக்குது.